மதுரையிலேருந்து வரோம். கேங்காக நாங்கள் ஒரு 11 பேர் சும்மா பக்கத்தில் ஒரு ஃபால்ஸுக்கு வந்தோம். அப்படியே அந்த கடை யூடியூப்பில் பார்த்தோமா, சரி இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். எத்தனை பரோட்டா சாப்பிட்டீங்க? 31 பரோட்டா. 13 பேர் 31 பரோட்டா. 31 பரோட்டா சாப்பிட்டேன். எங்கேருந்து பிரதர் வந்திருக்கீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து மானாமதுலேருந்து வந்திருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. இந்த கடை எப்படி தெரியும்? நம்ம ஆக்சுவலாக வந்து ராயல் பாண்டியஸில் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் இருந்து வந்து நாங்கள் எவ்ரி மந்த் ஒரு லொக்கேஷன் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது இந்த மந்த்துக்கான லொக்கேஷன் இந்த வந்து நத்தம் பரோட்டா கூரைக்கடை. பரோட்டா சுக்கா வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மந்த்துக்கு நாங்கள் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. நாங்கள் ஒரு 22 பேர் வந்திருக்கோம். ஒரு வண்டியிலையும் 2 பேர், ஒரு வண்டியில் சிங்கிளாகவும் வருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 22 பேர் வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எந்த இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ரைடு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தூரமும் வரணும், அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதும் நல்ல ஃபுட்டாக இருக்கணுன்றதுக்காக சர்ச் பண்ணி நம்ம அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எப்படி இருக்குது இப்போ நீங்கள் மானாமதுரைன்னும் போது உங்கள் ஏரியாவில் இருக்க ஃபுட்டுக்கும் இப்போ வந்து அதாவது இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டதுக்கு இந்த இடம் ஒருத்தா இருக்கா? ஆமாம், ஒரு 23 பேர் வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணோம், நல்லா இருக்கிறனால தான் நாங்கள் அங்கேருந்தே சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சூஸ்க்காக தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணது. வந்ததனுடைய இது வந்து ஏமாற்றம் அடையலை. நல்லா இருக்குது. அதாவது அந்த பரோட்டா நார்மலாக நம்ம சாப்பிட்ற பரோட்டாவுக்கும் இந்த எண்ணெய் பரோட்டா பொரிச்ச பரோட்டாவுக்கும் சுக்காவுக்கும் நல்லா டேஸ்ட். நார்மலாக என்ன பரோட்டா சாப்பிடும்போது இந்த ஒரு மாதிரி இல்லை அது இல்லை அதுதான் உண்மையான நீங்கள் கேட்டது வந்து நான் சொல்லணும்னு நினச்சது தான். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது நம்ம எண்ணெய் சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்சு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் தெரியும். அது சாப்பிடும் போதே தெரிஞ்சிடும். ஆமாம் எப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ஃபீல் இல்லை. ஒரு நல்ல ஃபுட்டு. இவ்வளோ பெரிய கடையினாலும் ஒரு சின்ன தப்பு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லையா? இந்த கடையில் அப்படி ஏதாவது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண தப்பு அப்படின்னா உட்கார இடம் இல்லை பாஸ். அப்போ அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. ஆமாம், அதுதான் தப்பு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த பொறுமையோட வந்து சாப்பிட்டோம். ஆமாம், பொறுமையாகவும் இருக்கணும். வெயிட் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஹரிபரியாக சாப்பிட்டு போனால் அந்த டேஸ்ட். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அது அப்புறம் இங்கே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுனா தப்பே இல்லை. ஒர்த்து தான். ஓகே, தேங்க்ஸ்.